கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலைக் கல்லூரியில் ஆசிரியைகளுக்கு சக ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக கூறி கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் புகாருக்குள்ளான ஆசிரியரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அதனை கைப்பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். வந்த புதுசுலலாம் நல்லா எல்லாரும் சக ஆசிரியர் மாதிரி தான் நானும் எல்லாம் மதிச்சு இருந்தேன். ஆனா போக போக அவரோட இதெல்லாம் இந்த மேடம் இவ்வளோ நேரம் நம்ம எங்களுக்கு எங்க பிஆர்ஓ சொன்னாங்க, அந்த மாதிரியான இதுல ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் இருக்காரு. இதுல அந்த நான் தள்ளப்பட்டேன் எப்படின்னா கையை தொட்டு பேசுறது, பேப்பர் ஒரு ஃபைல்னாலும் கூட இந்த மாதிரிதான் அப்படிங்கிறது. நான் ஒரு விழா நடத்தி ஒரு விளையாட்டு விழா நடத்திட்டு மேல நான் போறேன். நான் அப்ப போகும்போது திடீர்னு பின்தொடர்ந்து வந்தவர் இப்படி கையை தடுத்தி நிறுத்திட்டாரு. ஸோ எதுக்கு இந்த நேரத்துல, ஏன்னா ஈவினிங் நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மிகவும் பதட்டமாகி பயமாகி இருந்தது. சரி, அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்றதை விட நான் இப்ப தப்பிச்சு என்னுடைய பாதுகாப்பு மட்டும் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு துணையா என்னுடைய பணிபுரிந்த ஒரு சக ஆசிரியர் பேரை சொல்லி மேல வர சொன்னேன். அவங்க உடனே அவங்கதான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த அன்னைக்கு எனக்கு சொல்ல முடியாத வேதனை, இப்படி ஒரு மனிதரா நம்ம இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 2-3 விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்றது. முதல்வர்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதில் நான் என்னமா பண்ண முடியும்னு கேட்டா நான் யார்கிட்ட அங்க போய் சொல்றது? என்னுடைய சக ஆசிரியர் யார்கிட்ட அங்க போய் சொல்லுவாங்க? தனித்தனியா நம்ம சொல்ல முடியாது. தனித்தனியா எதுவும் நாங்க சொல்ல முடியாதுங்க. இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒத்துழைக்கல வார்த்தைகளை சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் குத்தி கிழிக்கிறதோ இல்ல அதனால கொண்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படுறதோ, என்னுடைய கீழே வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுறதோ, இந்த மாதிரிதான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்க அமைதியா கல்லூரியில் வேலை செய்யணுங்கிறக்காக இங்க வந்திருக்கோம். சோ இதை செய்ய விடாமல் கல்லூரி பணியை எனக்கு இடப்பட்ட பணியும் செய்ய விடாமல் தடுக்கிறதுல ரொம்ப முன்னோடியா நிப்பாருங்க. இது இப்ப ரீசெண்டா ரொம்ப நடக்குது. இப்போ இன்னும் நியாயத்தில் இல்லைங்க. இது ஃப்ரீக்வெண்டா வந்த நாள்ல இருந்து இதுதாங்க நடக்குது. எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இன்னும் அதிகமா இருக்கு.